சோர்பி ஆர்யா என 2 பெண்கள் இருந்தனர். இருவரும் இந்த குழந்தை அவர்களுடையது என வாதிட்டு சண்டை பிடித்தனர். இதில் யார் இந்த குழந்தையின் உண்மையான அம்மா எனக் கண்டுபிடியுங்கள். அறையில் சுவரில் ஆர்யாவும் குழந்தையும் ஒன்றாக சேர்ந்து நிற்கின்ற படம் உள்ளது. குழந்தை ஆர்யாவுடையது. இந்த 3 சிறுவர்களில் ஒருவர் அந்த சிறுவனின் மேலே தண்ணீரை ஊற்றியுள்ளான். யார் அந்த சிறுவனின் மேலே தண்ணீரை ஊற்றியுள்ளான்? அவனை கண்டுபிடியுங்கள். ஏ மற்றும் சி சிறுவர்களில் போத்தல்கள் தண்ணீர் நிரம்பியுள்ளது. அதே சமயம் பி சிறுவனின் போத்தல் தண்ணீர் காலியாக உள்ளது. போத்தல் மூடி கீழே விழுந்துள்ளது. அந்த சிறுவனின் மேலே பி சிறுவன் தண்ணீரை ஊற்றியுள்ளான். ஒரு நபரை 3 பேர் துரத்தி செல்லுகின்றனர். சிறிது நேரத்தில் 3 பேரில் ஒருவர் ஓடிவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டான். 3 பேரில் யார் அவனை சுட்டுக் கொன்றான்? அவனை கண்டுபிடியுங்கள். ஒன்றில் இருக்கும் நபர்தான் கொலைகாரன். அவன்தான் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றிருக்கிறான். ஏனெனில் அவன் துப்பாக்கி மீதுதான் புகை காணப்பட்டது. இளைஞன் ஒருவரை இந்த 3 சந்தேக நபர்களில் ஒருவர் இளைஞனை கல்லினால் தாக்கினர். இதை யார் செய்தது? உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? காலில் காயமடைந்ததால் அவரால் தாக்கியிருக்க முடியாது. பி அவளுடன் குழந்தை தூக்கியிருக்கிறாள். அதனால் அவள் அவனை அடிக்கவும் முடியாது. எனவே சி சிறுவனே என்பது குற்றவாளி. பூச்செடி ஒன்றினை யாரோ ஒருவர் உடைத்துள்ளனர். யார் உடைத்தது என கண்டுபிடியுங்கள். விடைசி அங்கு உள்ளவரின் கையில் உள்ள இரத்தக்கரையை பூச்செடியில் காணலாம். லியாம் நண்பர்களில் ஒருவரால் கொலை செய்யப்பட்டார். அவனை கொன்றது யார் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? கொலை செய்தது சோஃபிதான். நீங்கள் கூர்ந்து கவனித்தால் பிணம் அருகில் அடிச்சுவடுகள், அந்த பெண்ணின் காலணி சுவடும் ஒன்றாகும். கிம்மை யாரோ பின்னால் சென்று அவளை தலையில் தாக்கி கொன்றுவிட்டனர். துப்பறியும் மெஹுல் வந்தார். குற்றம் நடந்த இடத்தில் மற்றும் அனைவரையும் விசாரித்தார். ஆனால் அனைவரும் தங்களுக்கு தெரியாது என கூறினர். கொலைகாரி யார் என உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? ஆர்யா காதணி அணிந்துள்ளார். அதே காதணி இறந்தவளில் உடல் அருகில் காணலாம். ஆர்யாதான் கொலைகாரி. ரிச்சர்டின் 3 குழந்தைகள் ஒன்றாக விளையாடிக் கொண்டிருந்தனர். அங்கு வந்த ரிச்சர்ட் அப்போதுதான் ஒன்றை கவனித்தார். அவர்களில் ஒருவர் மிருகங்கள் உள்ள படத்தில் ஒட்டகச் சிவிங்கி படத்தை கிறுக்கி உள்ளான். யார் கிறுக்கி உள்ளன என்பதனை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? சுவர் நல்ல உயரத்தில் உள்ளது. ஏ மற்றும் சி கிறுக்கியிருக்க முடியாது. பி உயரமான சிறுவன், அவன்தான் கிறுக்கியுள்ளான். டீனா மிகவும் பிரபலமான நடிகை. ஆனால் அவளின் நிறைய ஊழல்கள் சிக்கியது. ஒரு நாள் அவள் வீட்டில் அவள் இறந்த உடல் கண்டெடுக்கப்பட்டது. காட்சியை பார்த்து உங்களால் இது ஒரு கொலையா தற்கொலையா என்று கண்டுபிடிக்க முடியுமா? யாராவது வந்திருந்தால் உள்ளே. கதவு அருகில் சீப்பு விழுந்திருக்கும். அது ஒரு தற்கொலை. டாமனின் மனைவி காலையிலிருந்து காணவில்லை. டாமன் துப்பறியும் மெஹுலிடம் புகாரை பதிவு செய்தான். அவர் வழக்கை விசாரித்தார். மேலும் 2 பெண் காணவில்லை. புகார்கள் கிடைத்தது சில மாதங்களுக்குப் பிறகு மெஹுல் கடத்தல்காரன் பிடிக்க முடிந்தது. மெஹுல் டாமனிடம் கிடங்கிக்கு வாருங்கள், அங்கேதான் உங்கள் மனைவியை வைத்து இருக்கிறான். அங்கே 3 பேர் இருந்தனர். 3 பேரும் டாமன் மனைவியைப் போல் இருந்தனர். அவரால் அடையாளம் காண முடியவில்லை.
டாமனின் மனைவியை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? டாமனின் மனைவிக்கு கழுத்து கீழே மச்சம் உள்ளது. சரியான விடை பி ஆகும்.